السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح الثانوية الجزء الأول. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதுவரை அல்ஹம்துலில்லாஹ் 130 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 131வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். இந்த கிதாபுகளை நாம் படிப்பதின் முக்கியத்துவம் அரபி இலக்கணத்தை நன்கு அறிந்து கொண்டு அதை நாம் அரபி படிப்பதற்கும் குர்ஆனை ஹதீஸையும் விளங்குவதற்கும் இது ஒரு பாலமாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த அரபி இலக்கணத்தை நன்கு விளங்க அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாருங்கள் நாம் பார்ப்போம். இந்த பாடத்தை துவங்க ஆரம்பிப்போம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லா. கஃபு இன்ன வ அஹவாத்திஹா அனில் அமலி. இன்னும் அந்த இன்னவுடைய சகோதரிகளான அன்ன க அன்ன லாக்கின்ன லைத்த லஅல்ல அவைகளை தடுப்பது அனில் அமலி, அமலை விட்டும் தடுப்பது. ஆகவே இந்த பாடத்தை நாம் பார்த்து விட்டோம். இந்த 6 வார்த்தைகள் இன்ன அன்ன க அன்ன லாக்கின்ன லைத்த லஅல்ல, இந்த 6 வார்த்தைகளும் இஸ்முக்கு நசபும் ஹபருக்கு ரஃபாவும் செய்யும், அந்த அமலை விட்டும் தடுக்கும் அப்படின்னு தடுப்பது. அந்த பாடத்தை நாம் பார்த்தோம். அப்பொழுது இந்த 6 வார்த்தைகள் ஹர்ஃபுகள், இந்த 6 ஹர்ஃபுகளிலும் மா நுழைந்தால் அமலை தடுக்கும் என்று நாம் பார்த்தோம். முக்கியமாக இன்ன அன்ன க அன்ன லாக்கின்ன லஅல்ல, இந்த 5 வார்த்தைகளில் கண்டிப்பாக அமல் செய்யக்கூடாது. இந்த மா நுழைந்து விட்டால் இன்னமா அன்னமா க அன்னமா லாக்கின்னமா லஅல்லமா இப்படி மாவை சேர்த்து நாம் படிக்கும் பொழுது கண்டிப்பாக பின்னாடி அமல் செய்யக்கூடாது. இஸ்முக்கு நசபும் ஹபருக்கும் ரஃபாவும் என்ற அந்த அமலை செய்யக்கூடாது என்றும், அதே போல மா நுழைந்து விட்டால் அதுல பின்னாடி இஸ்மும் வரலாம், ஃபேலும் வரலாம் என்றும். லைத்தவ மட்டும் தனியாக சட்டம் சொன்னார்கள். லைத்தவில் மா நுழைந்தால் லைத்தமா என்று நாம் படிக்கும் பொழுது பின்னாடி அமல் செய்யலாம், அமல் செய்யாமலும் இருக்கலாம். மா நுழைந்த பிறகும் இஸ்முதான் வர வேண்டும், மாவுக்கு பிறகு ஃபேல் வரக்கூடாது என்ற சட்டமும் தெளிவாக கடந்த பாடங்களில் நாம் பார்த்து விட்டோம். வாருங்கள் தொடர்ந்து இந்த பாடங்களில் நாம் என்ன செய்கின்றோம், எப்பொழுதும் என்ன செய்வார்கள், பாடத்துடன் சேர்ந்து பயிற்சிகளும் தருவார்கள் அல்லவா. இந்த கிதாபின் முக்கிய அம்சமே அதுதான். வெறும் பாடம் மட்டும் இல்லாமல் எல்லா பாடத்திற்கும் என்னவும் இருக்கும், பயிற்சிகளும் இருக்கும். அந்த பயிற்சிகளின் மூலம் நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள முடியும். ஆகவேதான் என்ன செய்கிறார்கள், பயிற்சிகளும் நம்மளுக்கு சேர்த்து தருகிறார்கள் எல்லாத்தையும். அந்த பயிற்சிகளை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். காயிதாவை பார்த்து விட்டோம், பாபா சம்சலாவை பார்த்து காயிதாவை பார்த்து விட்டு போவோம். வாருங்கள். ஆறாவது பயிற்சி. முதலாவது கவ்வின் சித்த ஜுமலின், 6 வாசகங்களை உருவாக்கு. தஸ்தமிலு சலாசுலூலா, முதல் 3 புதிந்திருக்கும். மின்ஹா, அந்த 6 வாசகங்களில் இருந்து முதல் 3 புதிந்திருக்கும், உள்ளடக்கி இருக்கும். அலா இன்னல் முத்தசிலதி பிமா அஸ்ஸாஇததி, அதிகப்படியான மாவை கொண்டு சேர்ந்திருக்கக்கூடிய இன்னவின் மீது அந்த 6 வாசகங்களிலிருந்து முதல் 3 வாசகம் உள்ளடக்கி இருக்கும். இன்னும் வசலாசு சானியத்து அலா அன்னல் முத்தசிலதி பிமா ஜாயிதத்தி ஐலன், இரண்டாவது 3 வாசகங்கள் மாவை கொண்டு, அதிகப்படியான மாவை கொண்டு, ஐலன் அதுவும் அதிகப்படியான மாவை கொண்டு சேர்ந்த இருக்கக்கூடிய அன்னவின் மீது உள்ளடக்கி இருக்கக்கூடிய வாசகமாக இருக்க வேண்டும். இன்னும் வஷ்கில் அவாஹிரல் கலிமாத்தி, இன்னும் வார்த்தைகளின் இறுதிகளுக்கு தோற்றம் கொடு, ஹரக்கத்து கொடு. சரியா? அப்ப முதல் 3 அதிகப்படியான மாவை கொண்டு சேர்ந்து இருக்கக்கூடிய இன்னை பொதிந்திருக்க வேண்டும். இரண்டாவது 3 வாசகம் அதிகப்படியான மாவை கொண்டு சேர்ந்திருக்கக்கூடிய அன்னவை பொதிந்திருக்குமே. அத்தகைய மொத்தம் 6 வாசகங்களை உருவாக்கு. இன்னும் அந்த வஷ்கில், இன்னும் என்ன செய்வ, அஷ்கில் இன்னும் தோற்றம் கூட அவாஹிரல் கலிமாத்தி, வார்த்தைகளின் இறுதிகளுக்கு என்ன செய்யணுமோ, எல்லா வார்த்தையும் முழுக்க ஹரக்கத் போன அவசியம் இல்லை, வார்த்தையோட கடைசிக்கு மட்டும் ஹரக்கத் இடு அப்படின்னு அர்த்தம். சரியா? மொத்தம் 6, அதுல 3, ஃபர்ஸ்ட் 3 இன்னமான்னு இருக்கணும், ரெண்டாவது இது சேர்ந்திருக்கணும். ரெண்டாவது கவ்வின் சித்த ஜுமலின், 6 வாசகங்களை உருவாக்கு. தஸ்தமிலு சலாசுல் ஊலா மின்ஹா, அந்த 6 வாசகங்களில் இருந்து முதல் 3 வாசகம் உள்ளடக்கி இருக்குமே. அலாக்க அன்னல் முத்தசிலத்தி பி மா ஜாயிதத்தி, அதிகப்படியான மாவை கொண்டு சேர்ந்து இருக்கக்கூடிய அன்னவின் மீது உள்ளடக்கி இருக்கும். சலாசு சானியத்து, இன்னும் இரண்டாவது 3 பொது உள்ளடக்கி இருக்கும். அலா லாக்கின்னல் முத்தசிலத்தி பிஹா ஐலன்,
அது இதுவும் அதிகப்படியான மாவை கொண்டு சேர்ந்திருக்கக்கூடிய லாக்கின்னவின் மீது பொதிந்திருக்கும். அப்ப முதல் மூன்று அன்னமா என்பதை பொதிந்திருக்க வேண்டும். இரண்டாவது மூன்றும் இதுவும் மாவை கொண்டு சேர்ந்திருக்கக்கூடிய லாக்கின்னாவை பொதிந்திருக்கணும். அப்ப லாக்கின்னமா இருக்கணும். இப்ப முதல் மூன்று வாசகம் அன்னமாவை உள்ளடக்கி இருக்க வேண்டும். இரண்டாவது மூன்று வாசகம் லாக்கின்னமாவை என்ன செய்திருக்க வேண்டும்? ஆஹ் உள்ளடக்கி இருக்க வேண்டும். வாஸ்கில் இன்னும் என்ன செய், தோற்றம் கொண்டு அவாகிர களிமாத்தி, வார்த்தைகளின் இறுதிகளுக்கு என்ன செய்யணும்? தோற்றம் ஹரக்கத், வார்த்தையின் கடைசிக்கு என்ன செய்யணும்? நம்ம ஹரக்கத் கொடுக்கணும். கடைசியா என்ன சொன்னாங்க? வார்த்தையின் இறுதிகளுக்கு நம்ம தோற்றம் கொடுக்கணும். அப்ப மொத்தம் முதல்ல 6 கேட்டாங்க, அடுத்து ஒரு 6, மொத்தம் 12 ஆயிருச்சு. இப்ப மூன்றாவது பாருங்க. மூன்றாவது என்ன சொல்றாங்க? கவ்வின் சலாச ஜுமனின், 3 வாசகங்களை உருவாக்கு, தஸ்தமிலு குல்லும் மின்ஹா, அந்த 3 வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்கும். அலா லைத்தல் முத்தசலத்தி பிமா, மா ஜாஇததி, அதிகப்படியான மாவை கொண்டு சேர்ந்திருக்கக்கூடிய லைத்தவின் மீது அந்த 3 வாசகங்களில் இருந்து ஒவ்வொன்றும் பொதிந்திருக்குமே. அத்தகைய 3 வாசகங்களை உருவாக்கு. 3 வாசகம் தான், அந்த 3லயும் என்ன இருக்கணும்? லைத்த மாவை கொண்டு, லைத்தமான் சேர்ந்து அந்த வாசகம் வரணும். ஒபையின் மா எஜூசு, இன்னும் கூடும் ஒன்றை விளக்கு. இஸ்மிஹா, இந்த லைத்தமாவுடைய இஸ்மை அமைப்பதிலே, தோற்றம் வழங்குவதிலே, ஹர்க்கத் வழங்குவதிலே, அந்த ஹர்க்கத்தை இணைப்பதிலே கூடும் ஒன்று. அப்ப எது கூடும்? அதை விளக்கு. அப்ப என்ன தோட்டம் கூடும்? அதை நம்ம செய்யணும். ஏன்? லைத்தமாவோட இஸ்முக்கு ரெண்டுமே கூடும்ல, ரஃபமும் கூடும் நசபும் கூடும்ல. அதனால்தான் அதோட இஸ்மைக்கு ஹரக்கத்தை இணைப்பதிலே எது கூடும், என்ன கூடுமோ அந்த ஒன்றை விளக்கு. அப்ப என்ன கூடும்ன்றதை நம்ம விளக்கணும். ரஃபா கூடுமா, நசபு கூடுமா, இல்ல ஜர்ரு கூடுமா, என்ன கூடும்? மா எஜூசு, என்ன கூடுமோ அந்த ஒன்றை விளக்கு. ஃபி லபத் இஸ்மி, அந்த இஸ்மை அமைப்பதிலே எது கூடுமோ அதை விளக்கு. இப்போ மொத்தம் 6, 12, 15 வாசகம் நம்ம எழுதணும். அதுல முதல் 3 வாசகம் இன்னமா இருக்கணும், அடுத்த 3 வாசகம் அன்னமா இருக்கணும். மொத்தம் 6. அதுக்கப்புறமா உள்ள 6, அதுல ஃபர்ஸ்ட் 3க்கு அன்னமா இருக்கணும், அடுத்த 3க்கு லாக்கின்னமா இருக்கணும். மொத்தம் 12. கடைசியா 3 அதுல லைத்தமா இருக்கணும். சரியா? பாருங்கள், வெறும் அவங்க சொன்ன அந்த வாசகத்தை மட்டும் எழுதுனா போதும். சரியா? பாப்போமா? இப்ப வாருங்கள், அந்த பயிற்சியை இப்பொழுது காண்போம். முதல்ல இன்னமாவுக்கு 3 வாசகம், அதுக்கப்புறமா அன்னமாவுக்கு 3 வாசகம், அதுக்கப்புறமா கீழே வாசகம் இருக்கிறது. அன்னமாவுக்கு 3 வாசகம், அதுக்கப்புறமா லாக்கின்னமாவுக்கு 3 வாசகம், கடைசியாக லைத்தமாவுக்கு 3 வாசகம். சரியா? அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம். வாருங்கள், இப்பொழுது நம்ம பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் இன்னமா வச்சு அமல எழுத சொன்னாங்கல்ல, அதுக்கு ஹரக்கத்து வழங்க சொன்னாங்க. வார்த்தைகள் இறுதிகளுக்கு என்ன செய்ய சொன்னாங்க? ஹரக்கத்து வழங்க சொன்னாங்க. அதனாலதான் அங்க வார்த்தையோட இறுதிக்கு மட்டும், இந்த வார்த்தையோட இறுதி மீன் தானே, நூறோடைய கடைசி வார்த்தையின் இறுதி ராதானே, அதுக்கு மட்டும்தான் ஹரக்கத் கொடுக்க சொன்னாங்க. அதான் கொடுத்துருக்கோம். இன்னமல் அமலு ஷரஃபுன், நிச்சயமாக வேலை எல்லாம், அமல் எல்லாம் ஷரஃபுன் என்னவாக இருக்கிறது? கண்ணியமானதான் இருக்கிறது. இன்னமல் மருது இபத்திலாவுன், நிச்சயமாக நோய் என்பது சோதனையாகத்தான் இருக்கிறது. இன்னமல் இல்மு நூறுன், நிச்சயமாக கல்வி என்பது ஒளியாகத்தான் இருக்கிறது. இப்போ 3 சொல்லியாச்சு, அதுக்கு கடைசியில அரக்கத்து கொடுத்தாச்சு. அடுத்து அன்னமாக்கு. ஃபஹிம்து அன்னமல் ஹயாத்து கஃபாஹுன், நிச்சயமாக நான் விளங்கி கொண்டேன். என்ன விளங்கி கொண்டேன்? கிஃபாஹுன் படிக்கணும். சரியா? நிச்சயமாக வாழ்க்கை என்றால் போராட்டம்தான் என்பதை நான் விளங்கி கொண்டேன். உஸ்பிர்து, நான் அறிவிக்கப்பட்டேன். அன்னமல் ஹயாத்து மத்தாவும், நிச்சயமாக வாழ்க்கை, இந்த உலகம், இந்த இந்த வாழ்க்கை என்பதெல்லாம் சிற்றின்பம் தான் என்பதை நான் அறிவிக்கப்பட்டேன். ரஐத்து, இன்னும் அன்னமல் குலூபு, அப்ப இங்க என்ன சொல்றாங்க? கல்பு இருக்கிறது அல்லவா, உள்ளங்கள். நான் கருதுகிறேன், ரஐத்து நான் கருதுகிறேன், அன்னமல் குலூபு நிச்சயமாக உள்ளங்கள் எல்லாம் முத்தகல்லிபத்துல் பொருளக்கூடியதாக தான் இருக்கிறது. அதாவது சிந்தனை மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே சிந்தனையில இருக்காது, நான் மாறிக்கிட்டே தானே இருக்கும். அதான் நிச்சயமாக உள்ளங்கள் எல்லாம் பொருளக்கூடியதாக தான் இருக்கிறது என்பதை நான் கருதுகிறேன். அன்னமா வச்சு என்ன செஞ்சாச்சு? 3 வாசகம் அமைச்சாச்சு. ஹரக்கத்து கொடுக்கணும்னாங்க, எல்லாத்துக்கும் ஹரக்கத்தும், வார்த்தைகள் கடைசிக்கு மட்டும் ஹரக்கத்து கொடுக்க சொன்னாங்க, எல்லாத்துக்கும் என்ன செஞ்சாச்சு? கடைசியில ஹரக்கத்து கொடுத்தாச்சு. அடுத்து அன்னமாவுக்கு 3 பாருங்க, என்னது அது? அன்னமல் இல்மு ஹயாத்துன், நிச்சயமாக கல்வி என்பதெல்லாம் வாழ்க்கையை போன்றுதான் இருக்கிறது. கல்வி என்றால் வாழ்க்கை, ஜஹல் என்பது மடமை என்பது மௌத் என்பார்கள். ஏனென்றால் அப்படி ஒண்ணுமே தெரியாம வாழ்றதுக்கு வாழாமே இருக்கலாம். அப்ப இல்ம் என்பதுதான் உயிர். அப்ப இல்ம் என்பதெல்லாம் வாழ்க்கையை போன்று இருக்கிறது. கண்ணவர் பைத்துக்க, நிச்சயமாக உன்னோட வீடெல்லாம் கசுரும் சுருக்கமாக சின்னதாக இருப்பதை போன்று இருக்கிறது. கண்ணமல் ஹக்கு ஷம்சுன், நிச்சயமாக உண்மை ஆகிறது ஷம்சுன், சூரியனை போன்று இருக்கிறது. இப்ப உண்மை இருப்பதெல்லாம் சூரியனை போன்றுதான்.
வீடு இருப்பதெல்லாம் சின்னதாகத்தான், உன்னுடைய வீடு இருப்பதெல்லாம் கல்வி எல்லாம் உயிரை போன்று வாழ்க்கையை போன்றுதான் இருக்கிறது. அப்ப கண்ணமா வச்சு 3 உதாரணம் சொன்னாங்க, அதை எழுதியாச்சு. அடுத்து பாருங்க, அஷம்சு தாலிஅத்துன் வலாக்கின்னமல் ஜவ்வு பாரிதும். வலாக்கின்னமாவுக்கு உதாரணம் கேட்டாங்களே, அதான் இங்க. அஷம்சு சூரியன் ஆகிறது உதிக்கக்கூடியதாக இருக்கிறது. வலாக்கின்னமா என்றாலும் அல் ஜவ்வு என்றாலும் வானிலை ஆகிறது பாரிதும் குளிராக இருக்கிறது. அத்துல்லாபு ஹாதிரூன மாணவர்கள் ஆஜராகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். வலாக்கின்னமல் முஅல்லிமு காயிபுன் என்றாலும் ஆசிரியர் மறைந்தவராக இருக்கிறார். அல் ஹைரு வஃபீருன் நல் நல்லதாகிறது, வஃபீருன் நிரப்பமானதாக இருக்கிறது. வலாக்கின்னமல் பரக்கத்து வாயிபத்துன் என்றாலும் பரக்கத் அபிவிருத்தி என்ப பரக்கத்தாகிறது, காயிபத்துன் மறைந்ததாக இருக்கிறது. அப்ப லாக்கின்னமாவுக்கு 3 அர்த்தம், 3 வாசகம். அதுக்கு கடைசியில என்ன செய்ய சொன்னாங்க, ஹரக்கத் கொடுக்க சொன்னாங்க. வார்த்தைகள் எல்லாத்துக்கும் என்ன செஞ்சாச்சு, ஹரக்கத் கொடுத்தாச்சு. இங்க மட்டும் கொடுக்கல. இங்க என்ன வரணும், வார்த்தைகள் இறுதியில ஹரக்கத் கொடுக்கணும்ல. அப்ப துல்லாபுக்கு என்ன வரணும், லம்மு வரணும். சரியா, அது கொடுக்க இங்க எழுதல. அதே போல இந்த வார்த்தையின் இறுதியில ஹாதி ரூன, இந்த வாவு தான் அதுக்கு என்னது அடையாளம். அதனாலதான் இந்த வாவு போட்டாவே போதும். அதே போல இந்த அல்லிமோக்கும் என்ன செய்யல, கடைசியில லம்மு வரணும். அது மிஸ் ஆயிருக்கு. இங்க என்ன வரணும், லம்மு வர வேண்டும். சரியா, இப்போ 3 வாசகங்கள் தேசா கடைசியா மொத்தம் 12 முடிஞ்சிருச்சு. கடைசியா லைத்தமாக்கு 3 வாசகம் பாருங்க. லைத்தமல் காயிபு யஊது மறைந்திருப்பவன் மீள வேண்டுமே. லைத்தமல் காயிபு காயிப ரெண்டுமே படிக்கலாம். அது என்ன கூடும்னு கேட்டாங்கல்ல, அது எழுத சொன்னாங்கல்ல, அதான் பின்னாடி எழுதியிருக்காங்க பாருங்க. யஜூசு ஃபி இஸ்மிஹா லைத்தமாவுடைய இஸ்மிலே, லைத்தமாவுடைய இஸ்மிது காயிப் தானே, அந்த இஸ்மிலே கூடும். ரஃபாவும் இன்னும் நசபும் கூடும். ரஃபாவும் நசப் ரெண்டுமே லைத்தல் காயிபுன்னு படிக்கலாம், லைத்தல் காயிபான்னு படிக்கலாம். மறைந்திருப்பவன் யஊது மீள வேண்டுமே. அடுத்து லைத்தமர் ரஹ்மத்து. அப்ப ரஹ்மத் ரஹ்மத்துன்னு படிக்கலாம், ரஹ்மத்தான்னு படிக்கலாம். ஏன்னா லைத்தல மா நுழைஞ்சா ரெண்டுமே என்ன செய்யும், கூடும். அதனால்தான் மா நுழைஞ்சாதான். சரியா, அப்ப ரஹ்மத்து ரஹ்மத்த ரெண்டுமே படிக்கலாம். அப்ப கருணை மேலோங்க வேண்டுமே. அப்ப யஜூசுஃபி இஸ்மி லைத்த, அதோட இஸ்மிலே லைத்தமா வந்திருக்குல்ல, அதோட இஸ்மிலே இரண்டுமே அதிலே கூடும். இதான் இஸ்மு. இந்த தசூதுன்றது அதோடைய ஹபர். இங்க காயிப் தான் இஸ்மு, யஹூதுன்றது ஹபர். சரியா, அப்ப அதன் இஸ்மிலே கூடும். ரஃபாவும் நசபும், ரஃபாவும் கூடும், நசபும் கூடும். ரஹ்மத்தன் படிக்கிறது கூடும், ரஹ்மத்தூன் படிக்கிறது கூடும். லைத்தமல் பஹீலு யஜூது கஞ்சன் கொடையாளியாக வேண்டுமே. அப்ப யஜூசு கொடை கொடுக்க வேண்டுமேன்னு சொல்றோம்ல. அப்ப லைத்தமாவுக்கு லைத்தல் பஹீலுன்னு படிக்கலாம், லைத்தல் பஹீல ரெண்டுமே படிக்கலாம். ஏன் லைத்தல மா நுழைஞ்சிருச்சுல. இப்ப எது கூடுன்னு கேட்டாங்கல்ல, அதான் இங்க கொடுத்துருக்காங்க. யஜூசு ஃபி இஸ்மிஹா, இந்த லைத்தமாவுக்குரிய இஸ்மிலே இதுதான் இஸ்மு, பஹீல் தான். அப்ப அந்த இஸ்மில பஹீலிலே கூடும். ரஃபாவும் நசபும், ரஃபாவும் நசபும் இரண்டுமே என்ன செய்யும், அதிலே கூடும். பாருங்கள், 6வது பயிற்சி முடிச்சிட்டோமா. வாருங்கள் இப்பொழுது 7வது பயிற்சியை பார்ப்போம். 7வது பயிற்சி என்ன, தம்ரீனுன் ஃபில் ஏராபி. எப்பொழுதுமே கடைசி என்ன செய்வாங்க, ஏராப்ல நம்மளுக்கு பயிற்சி தருவாங்களே, அதன் போல இங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஏராபில உள்ள பயிற்சி கொடுத்திருக்காங்க. முதலாவது அதுக்கு என்ன செய்வாங்க, எடுத்துக்காட்டு அவங்களே ஒரு ஏராப் கொடுத்து ஒரு உதாரணம் காட்டிடுவாங்க. அதன்படி நமக்கு பயிற்சி செய்ய சொல்லுவாங்க. அதே போல அம்சா முதலாவது நமூதஜுன், எடுத்துக்காட்டு உதாரணம். சரியா, பாருங்க, அதுக்கு ஒரு ஏராப் எப்படி வழங்கணும்னு ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. இன்னமா சமரத்துல் இல்மி அமலு. அதை அமல்படுத்துவதாக இருக்கும், அதை வேலை செய்வதாக இருக்கும்னா அதை அமல்படுத்தணும். நம்ம என்ன படிச்சோமோ அதை அமல்படுத்தினாதான் அதுக்கு என்ன இருக்கு, வேல்யூ இருக்கு. அப்ப கல்வியின் பலன் இருப்பதெல்லாம் அல் அமலு அமல் செய்வதாய் இருக்கும். அந்த கல்வி படிச்சதை என்ன செய்வது, அமல்படுத்துவதாய், அதை வேலை செய்வதாய் இருக்கும். அப்ப பாருங்க, இதுக்கு எப்படி யாரா பழங்கணும்னு பாருங்க. இன்னமா, இன்னமாவுக்கு இன்ன என்பது ஹர்ஃபு தௌகீதின், உறுதிப்படுத்தக்கூடிய ஹர்ஃபாகும். நிச்சயமாக அர்த்தம் கொடுக்கணும். அதனாலதான் நிச்சயமாக அர்த்தம் கொடுக்கிறோம். ஒமா இன்னும் மாவாகிறது காஃபத்துன் அணி அமலி, அமலை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப மாவுக்கு எப்படி ஏரா பழங்கணும், இந்த அமக்கு அமலை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு நம்ம என்ன செய்யணும், ஏரா பழங்கணும். சமரத்துவம் என்பது முபத்ததாவும் மர்ஃபூன், அது அமல் செய்யாது. அதனால சமரத்துவம் என்பது முபத்ததாவும் மர்ஃபூன், ரெஃபர் செய்யப்பட்ட முபத்ததாவாக இருக்கிறது. சமரத்து அல் இல்மின், அப்ப இது முலாஃபாகவும் இருக்கிறது. அது எழுதணும், முலாஃபாக இருக்கிறது. அல் இல்மி என்பது முலாஃபுன் இலைஹி மஜ்ரூர், ஜரு செய்யப்பட்ட முலாஃப் இலைஹியாக இருக்கு. அதனாலதான் ஜரு செய்யப்பட்டு அதுக்கு அடையாளமா கசர் கொடுத்தோம். முலாஃப் இலைஹிக்கு என்னது, ஜரு தானே வரும், அதான் ஜரு செய்யப்பட்ட முலாஃப் இலைஹியாக இருக்கிறது. அப்ப அல் அமலு, அமல் என்பது முபத்ததா வந்துருச்சுல, அந்த முபத்ததாவுடைய ஹபர், ஹபருல் முபத்ததா, முபத்ததாவுடைய ஹபர் ஆகும்.
அதனால்தான் ஹபருக்கு என்னது அமல் ரஃபா தானே வரும். அதான் மர்ஃபூ ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அந்த ரஃபா அடையாளமா லம்மு கொடுத்தோம். சரியா? இப்ப இப்படிதான் என்ன செய்யணும், யாரா பழகணும். வாருங்கள், அவங்க ஒரு உதாரணம் காட்டுட்டாங்களா, உதாரணம் கொடுத்துட்டு என்ன செய்வாங்க, நம்மள இப்ப என்ன செய்ய சொல்லுவாங்க, அமல் செய்ய நம்மளுக்கு யாரா போலங்க சொல்லுவாங்க. வாருங்கள் என்ன சொல்றாங்க பாப்போமா. பா பா ஆரிபில் ஜுமலல் ஆத்தியத்த, பின்வரக்கூடிய வாசகங்களுக்கு யாரா போலங்கு. இந்த மூணுத்துக்கும் நம்ம அர்த்தம் பார்த்துருவோம். அதுக்கப்புறமா என்ன செய்வோம், யாராப கீழே நம்ம பார்ப்போம். இன்னமல் பஷாஷத்து ஹபலுல் மவத்ததி. அப்ப முகமலர்ச்சி, பஷாஷத்துனா என்னது, சந்தோஷமா வச்சுக்கிறது முக. அப்ப நிச்சயமாக முகமலர்ச்சி எல்லாம் ஹபலுல் மவத்ததி, பாசத்தின் கயிறாகத்தான் இருக்கிறது. அப்ப பார்க்கும்போது சிரிச்சிட்டு முகமலர்ச்சியா இருந்தா நம்மளை பார்த்து பேசணும்னு ஆசைப்படுவாங்க. அதான் பாச கயிறாக இருக்குதுன்றாங்க. சரியா? அது முர்ருன்னு வச்சுட்டு இருந்தா நம்மகிட்ட பேசணும்னு யாரும் விருப்பப்பட மாட்டாங்க. அதான் சொல்றாங்க, நிச்சயமாக முகமலர்ச்சி இருப்பதெல்லாம் பாசத்தின் கயிறாகத்தான். இப்ப ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, வஜத்து அன்னமா, நிச்சயமாக நான் பெற்றுக்கொண்டேன், அன்னமா சதாகத்துல் ஜாஹிலி, என்னது தஅபுன். அப்ப அறிவில்லாதவர்கள், ஜாகில்னா மடமைகள், மடமையாக இருப்பவர்கள். அப்ப அறிவு இல்லாதவர்களுடைய நட்பு என்பது சோர்வாகத்தான் இருக்கிறது என்பதை நான் பெற்றுக்கொண்டேன். அப்ப அவர்களிடம் நட்பு கொள்வது என்பது, அறிவில்லாதவர்களிடம் நட்பு அறிவில்லாதவரிடம் நட்பு கொள்வராகிறது சோகா என்னதாக இருக்கிறது, சோர்வாகத்தான் இருக்கிறது என்பதை நான் விளங்கி கொண்டேன், நான் பெற்றுக்கொண்டேன். மூணாவது அல் இஹ்வானு கசீரூன, நண்பர்கள் அதிகமானவர்களாக இருக்கிறார்கள். வலா கிண்ணமல் ஔஃபியா உ கலீலூன, என்றாலும் விசுவாசமாக இருப்பவர்கள், நேர்மையாக பழகக்கூடியவர்கள், கலீலூன குறைவானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். நண்பர்கள், சகோதரர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இஸ்வான் என்பது வெறும் இஹ்வத் என்பது கூட பிறந்த சகோதரர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. ஜம்மாக பயன்படுத்தும் பொழுது பன்மை, கூட பிறந்த சகோதரர்கள். அதே இஹ்வான் சொல்லும் பொழுது நண்பர்களுக்கும், அதாவது முஸ்லிம் இஸ்லாமின் படி அல்லாஹ் தாலா சொல்கிறான் அல்லவா, முஸ்லிம் அகுல் முஸ்லிமி, நபிகளார் கூட கூறினார்கள் அல்லவா, இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன். அப்ப இவையெல்லாம் கூட பிறந்த சகோதரர்களுக்கு இஹ்வத் என்று பல அதிகமாக பயன்படுத்துவார்கள். இந்த இஹ்வான் என்ற வார்த்தை சகோதரர்கள், நாம் இஸ்லாத்தின் சகோதரர்கள் நண்பர்களாக பழகுபவர்களுக்கும் இஹ்வான் சொல்வார்கள். கூட பிறந்தவர்களுக்கும் இது சொல்லலாம், நண்பர்களுக்கும் சொல்லலாம். அப்ப சகோதரர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்றாலும் நேர்மையாக பழகுபவர்களாகிறவர் கலீலூன குறைவானவர்களாக இருக்கிறார்கள். சரியா? அப்ப அர்த்தம் பார்த்தாச்சா? நாலாவது பாருங்க, லைத்தமல் காயாத்து துபுலகு பில் அமானியே, இலக்குகள் எல்லாம் ஆசைகளை கொண்டு அடையப்பட்டதாக இருக்க வேண்டுமே. நம்ம வைக்கக்கூடிய இலக்குகள், பல இலக்குகள் இருக்கும்ல, நம்ம வச்ச அந்த இலக்குகள் எல்லாம் ஆசைகளை கொண்டு, நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் அடையப்பட்டதாக இருக்க வேண்டுமே அப்படின்னு ஆசைப்படுறது. இதோட அர்த்தம் பார்த்தாச்சு. வாருங்கள், யாராப் தானே கேட்டாங்க, அதோட யாராபுகளை இப்பொழுது நாம் என்ன செய்வோம் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்னமல் பஷாஷத்து ஹபலுல் மவத்ததிக்கு பார்ப்போம். இன்னமா என்பது, இன்ன என்பது ஹர்ஃபு தௌகீதின், உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஹர்ஃப் ஆகும். நிச்சயமாகன்ற அர்த்தம். பின்னாடி கூடிய வாசகத்தை என்ன செய்யும், அது உறுதிப்படுத்தும். இப்போ நஸ்பின், இன்னும் நசபு செய்யக்கூடிய ஹார்ஃப் ஆகும். பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு நசபு செய்யும். மபுனியின் அல் ஃபதஹி, ஃபதஹின் மீது மபுனியாகும். நாம என்ன செஞ்சோம், ஃபதஹ் வச்சு தானே படிச்சோம், ஃபதஹின் மீது மபுனியாகும். மக்ஃபூஃபத்துன், அமலை விட்டும் தடுக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த இன்ன அமலை விட்டும் தடுக்கப்பட்டதா இருக்கு. தடுக்கிறது எது, பின்னாடி வரக்கூடிய மா. அதான் சொல்றாங்க போல ஒமா, இன்னும் இந்த இன்னக்கு அப்புறமா கூடிய இந்த மாவாகிறது. காஃபத்துன் அனில் அமலி, அமலை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மபுனியத்துன் அல சுக்கூனி, சுக்குனின் மீது மபுனியாகும். மா அலிஃப் வந்துச்சுன்னா சுக்குன் தானே, அதனால சுக்குனின் மீது மபனி ஆகும். அந்த இன்னவை அமல் செய்யாமல் தடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து அல் பஷாஷத்து, அல் பஷாஷத்து என்பது முபத்ததாஉன் மர்ஃபூஉன், ரஃபா செய்யப்பட்ட முபத்ததாவாகும். வஅலாமத்து ரஃபிஹி, இன்னும் அந்த முபத்ததாவுடைய ரஃபின் அடையாளமாகிறது அல்லம்மத்து பாஹிரத்து, வெளிப்படையான லம்மத்தாகும். லம்மத் தானே கொடுத்தோம். அப்ப இது முபத்ததான் தான் நம்ம என்ன செய்யணும், அமல் கொடுக்கணும். ஏன்னா இது அமல் செய்யல, அதனால இது முபத்ததா தான் அமல் கொடுக்குறோம். அதனால தான் அது ரஃப, முபத்தாக்கு ரஃபா தானே வரும். அதனால ரஃப அதோட அடையாளமா லம்மத்து கொடுத்தோம். ஹபுலு என்பது ஹபருன் மர்ஃபூஉன், ரஃபா செய்யப்பட்ட ஹபராகும். ஹபருக்கு ரஃபா தானே வரும், அதனாலதான். வஅலாமத்து ரஃபிஹி, இன்னும் அந்த ஹபருடைய ரஃபின் அடையாளமாகிறது அல்லம்மத்து பாஹிரத்து, வெளிப்படையான லம்மத்தாகும். வெளிப்படையான லம்மத்து கொடுத்தோம். வஹுவ முல்லாஃபுன், இன்னும் அந்த வார்த்தை ஹபுலு என்ற வார்த்தையாகி லஃபுலாகிறது. முல்லாஃபுன், லஃபு இலா முல்லாஃபாக இருக்கிறது. இப்போ முலாஃப்னா பின்னாடி முலாஃபிலிஹி வரும். முலாஃபிலிஹிக்கு அது என்ன செய்யும், ஜர்ரு செய்யும்.
சரியா? அதான் சொல்றாங்க அல் மவத்தத்தி என்பது முலாஃபுன் இலைஹி, முலாஃப் இலைஹியாகும் மஜ்ரூரன். முலாஃப் இலைஹிக்கு என்ன சட்டம்? ஜர்ரு தானே கொடுக்கணும், அதான் ஜர்ரு செய்யப்பட்டதா இருக்கும். வாலாமத்து ஜர்ரிஹி, இன்னும் முலாஃப் இலைஹியுடைய ஜர்ரின் அடையாளமாகிறது அல் கஸ்ரத்து பாஹிரத்து, வெளிப்படையான கஸ்ராவாகும். மவத்தத்தி கஸ்ர் கொடுத்து தானே படிச்சோம், இப்ப வெளிப்படையான கஸ்ராவாகும். அடுத்து பாருங்க வஜத்து. வஜத்து என்பது வஜத்து என்பது வஜத் ஃபர்ஸ்ட் வஜத் சொல்லுவாங்க, அடுத்து தாக்கு தனியா சொல்லுவாங்க. ஃபேலுன் மாதின் மபுனியுன் அல சுக்கூனி, கடந்த காலத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு வினை சொல்லாகும். மபுனியுன் அல சுக்குனி, சுக்குனின் மீது மபுனியாகும். வஜத் அப்படின்னு என்ன செஞ்சோம், சுக்குன் மீது மபுனி தானே படிச்சோம். தா, இந்த தா இருக்குல்ல, அந்த தா ஆகிறது லமீரும், ஒரு லமீர் ஆகும். அதாவது தன்னிலை ஒருமையை குறிக்கக்கூடிய ஒரு லமீர். மபுனின் அல்ல லம்மி, லம்மின் மீது மபுனியாகும். வஜத்தூன் என்ன செஞ்சோம், தாக்கு லம்ம வச்சுதான் படிச்சோம், அது லம்மின் மீது மபுனி. ஃபி மஹல்லி ரஃபைன் ஃபாயிலின், ஃபாயிலான ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது. இப்ப இது தா இந்த ஃபேலுக்கு ஃபாயிலுக்கு ரஃபா தானே, அதான் ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது. இப்ப அன்னமா, இப்ப அம்மாவை தனித்தனியா சொல்லுவாங்க. அண்ணன் என்பது ஹர்ஃபு தௌகீதின், உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஹர்ஃபாகும். பின்னாடி வரக்கூடிய வாசகத்தை என்ன செய்யும், அது நிச்சயமாக உறுதிப்படுத்தும். நஸ்பின், இன்னும் நசபு செய்யக்கூடிய ஒரு ஹர்ஃபாகும். பின்னாடி வரக்கூடிய இஸ்முக்கு நசபு, ஹபருக்கு ரஃபா செய்யும்ல, அதனால இஸ்மு நசபு செய்யக்கூடிய ஒரு ஹர்ஃபாகும். மபுனின் அலல் ஃபதஹி, ஃபதஹின் மீது மபுனியாகும். அண்ணன் என்ன செஞ்சோம், ஃபதஹ் வச்சு தானே படிச்சோம், ஃபதஹின் மீது மபுனியாகும். மக்ஃபூஃபத்துன், அமலை விட்டும் தடுக்கப்பட்டதா இருக்கும். இந்த இடத்துல அண்ணன் அமலை விட்டு என்ன செய்யப்பட்டது, தடுக்கப்பட்டதா இருக்கும். இப்ப தடுத்தது எது, பின்னாடி சொல்றாங்க பாருங்க, வம்மா. இன்னும் இந்த அன்னமால உள்ள இந்த மாவாகிறது காஃபத்துன் அனில் அமலி, அமலை விட்டும் தடுக்கக்கூடியதா இருக்கும். அந்த அன்னம் அமல் செய்யாம தடுக்கக்கூடியதா இருக்கும். மபுனியத்து நல்ல சுக்கூனி, சுக்குனின் மீது மபுனியாகும். அலிஃப் வந்திருக்குல்ல, அலிஃப்னாவே என்னதான் சுக்குன்னா இருக்கும், அதனால சுக்குனின் மீது மபுனியாகும். சதாக்கத்து என்பது முபுத்ததா உன் மர்ஃபூன், அப்ப அமல் செய்யல, அப்ப முபுத்ததாவை தான் நம்ம அமல் கொடுக்கணும். ரஃபா செய்யப்பட்ட முபுத்ததாவாகும். அப்ப அலாமத்து ரஃபைஹி, இன்னும் முபுத்ததாவுடைய ரஃபைன் அடையாளமாகிறது. லம்மத்து பாஹிரத்து, வெளிப்படையான லம்மத்தாகும். ரஃபா அடையாளமா லம்மத்து கொடுத்திருக்கோம். ஒஹுவ, இன்னும் இந்த சதாக்கத் என்ற அந்த லஃப்ல் ஆகிறது, அந்த வார்த்தையாகிறது முலாஃபுன், முலாஃபாக இருக்கிறது. அப்ப பின்னாடி முலாஃப் இலைஹி வரும்னு அர்த்தம். சரியா? இப்ப முலாஃப் இலைஹி பாருங்க, அல் ஜாஹிலி. அப்ப முலாஃபுன் இலைஹி மஜ்ரூருன், இது ஒரு முலாஃப் இலைஹி ஆகும், ஜர்ரு செய்யப்பட்டதா இருக்கும். சரியா? முலாஃப் இலைஹிக்கு ஜர்ரு தானே வரும், அது ஜர்ரு செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ஜர்ரிஹி, இன்னும் முலாஃப் இலைஹியோடைய ஜர்ரின் அடையாளமாகிறது அல் கஸ்ரத்து பாஹிரத்து, வெளிப்படையான கஸ்ராவாகும். அதுக்கு முலாஃப் இலைஹிக்கு ஜர்ருக்கு அடையாளமா என்ன செஞ்சோம், கஸ்ர் கொடுத்தோம். தஅபுன் என்பது ஹபருன் மர்ஃபூஉன், ரஃபா செய்யப்பட்ட ஹபராகும். முபத்ததா போயிருச்சு, இது ஹபர். சரியா? ஹபருக்கு ரஃபா தானே, ரஃபா செய்யப்பட்டதா இருக்கும். அலாமத்து ரஃபிஹி, இன்னும் ஹபருடைய ரஃபைன் அடையாளமாகிறது அல்லம்மத்து ல்லாஹிரத்து, வெளிப்படையான லம்மத் ஆகும். லம்மத் தானே கொடுத்தோம், அதுதான் அதோடைய அடையாளம். ஜும்லத்து அன்னமா சதாகத்துல் ஜாஹிலி தஅபுன், அன்னமா சதாகத்துல் ஜாஹிலி தஅபுன் என்ற மொத்த வாசகமாகிறது. சத்தத் மசத்த மஃஊலை வஜத, வஜத என்ற வஜதவுடைய இரண்டு மஃஊலுடைய இடத்தை அடைத்து விட்டது. அப்ப இந்த வாசகம் முழுவதும் வஜத என்பதோடைய ரெண்டு மஃஊலின் இடத்தை அடைத்து விட்டது. அப்ப நம்மளுக்கு தெரியும், அலிம்து, வஜத்து, ஜஅன்து, இவைகள் எல்லாம் 7 ஃபேல்கள், ஷக்கியினுடைய ஃபேல்கள் என்பார்கள். அந்த 7 ஃபேல்களுக்கு 2 மஃஊல் வர வேண்டும். அந்த 2 மஃஊல் கண்டிப்பாக வர வேண்டும். ஆனா இங்க வஜதவுக்கு அந்த 2 மஃஊல் வரவில்லை. அந்த 2 மஃஊலுடைய இடத்தில் தான் இந்த வாசகம் என்ன செய்கிறது, அந்த 2 மஃஊலுக்கு பகரமாக தான் அன்னமா சதாக்கத்துல் ஜாஹிலி தாபுன் என்ற அந்த ஒரு வாசகம் இருக்கின்றது. அதான் சொல்றாங்க, இந்த வஜத என்பதுக்கு 2 மஃஊல் வர வேண்டும் தான், அந்த 2 மஃஊலுடைய இடத்தை அடைத்து விட்டது எது, இந்த அன்னமா சதாக்கத்துல் ஜாஹிலி தாபுன்ற அந்த மொத்த வாசகம் என்ன செய்து விட்டது, அந்த 2 மஃஊலுடைய இடத்தை அடைத்து விட்டது. அதனால 2 மஃஊல் வரணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு பகரமா தான் இந்த வாசகம் வந்திருக்குதுன்றாங்க. சரியா? அல்ஹம்துலில்லாஹ், 2 உதாரணத்திற்கான ஏராபை பார்த்து விட்டோம். தொடர்ந்து வாருங்கள், இன்னும் 2 வாசகத்திற்கான ஏராபை அடுத்த பாடத்தில் தொடர்ந்து காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.